கொடுக்கும் கை வாங்கும் கையை விட சிறந்தது என்று அல்லாஹ் தஆலா சொல்லிட்டான். நம்ம எப்பவுமே சிறந்தவர்களாகத்தான் இருக்கணும். நம்ம கொடுக்கிறவங்களாக மாறணும். எவ்வளவு முடியுமோ அவ்வளவு. நீங்க கொடுக்கிறது கொஞ்சமா இருக்கு வருத்தப்பட வேண்டாம் அப்படிங்கறத நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லி காட்டுறாங்க. அத சொல்றாங்க, ஒத்த புன்னார வலவு விஷயத்தை தம்ரீன்ங்கறாங்க. ஈச்சம் பழத்தை கிழிச்சு அதுல வர ஒரு நார் துண்டாக இருந்தாலும் அதை வச்சாவது நீ நரகத்திலிருந்து உன்னை பாதுகாத்துக்கோன்றாங்க. தர்மம் என்பது நரகத்தை விட்டு நம்மளை பாதுகாக்கும். அவ்வளவு கொடூரமான நரகத்திலிருந்து நம்மளை பாதுகாக்கக்கூடிய மிக சீக்கிரமாக சிம்பிளா சின்னதா செய்யக்கூடிய ஒரு பெரிய ஒரு அமல் இருக்கும். அது தர்மம் தாங்க. அந்த தர்மத்துக்கு அளவை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கோடிக்கணக்கில் சொல்லல, லட்சக்கணக்கில் சொல்லல, அல்லது ஒரு ஆள் சாப்பிடுற அளவுக்கு உணவை சொல்லல. ஒரு ஈச்சம்பழத்தை கிழிச்சு வர ஒரு துண்டு விஷயத்தை தம்ரீன் அதை வச்சாவது நீ கொடு, தர்மம் செய், அல்லாஹ் தர்மத்தை வளர்ப்பாங்கிறாங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, நீ ஒரு கவலை உணவை தர்மம் செய்தால் அந்த தர்மத்தை அல்லாஹ் தஆலா உங்களில் ஒருவர் தன்னுடைய குதிரை குட்டிக்கு தீன் போட்டு வளர்ப்பதை போன்று அல்லாஹ் வளர்க்கிறான். எப்ப வளர்க்கிறான்? கியாமத்து நாள் வரைக்கும் வளர்க்கிறாங்க. நம்ம வாழ்நாளையே கண்டுடாததை நாம தர்மம் செய்ததாக அல்லாஹ் மறுமை நாள்ல காட்ட போறான். ஏன்னா கியாமத்து நாள் எப்ப வரும் என்று தெரியாது. இன்னும் எத்தனை ஆயிரம் ஆண்டுகள் ஓடும் என்று தெரியாது. அவ்வளவு காலமாக நாம் செய்த தர்மம் வளர்ந்துகிட்டே இருக்கும். ஒரு ஆளுக்கு தான் நம்ம சாப்பாடு கொடுத்தோம், ஒரு பிடி சோறு தான் கொடுத்தோம், அது வளர்ந்துகிட்டே இருக்கும். ஒரு 1000 ரூபாய் தான் தூக்கி கொடுத்தோம், அது வளர்ந்துகிட்டே இருக்கும். மறுமையில் அது நமக்கு நிச்சயமா கிடைக்கும்.